இந்த கோல்டன் வீசா ஆகப்பட்டது UAE கவர்மெண்ட், அதாவது துபாயில் எப்படி கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு துபாய் ஆகப்பட்டது ஒரு ஹப்பா, பிசினஸ் ஹப்பாவே மாறிக்கிட்டு வருது. கோல்டன் வீசா ஆகப்பட்டது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், ரெண்டாவது ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். இந்த கோல்டன் வீசா ரிக்வயர்மெண்ட் ஆகப்பட்டது இப்போ UAE கவர்மெண்ட் வந்து இதை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 23 லட்சம் ரூபாய் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், நீங்க வந்து UAEல வந்து கோல்டன் வீசா வாங்க முடியும். இந்த கோல்டன் வீசா ரிக்வயர்மெண்ட் என்ன, இதுல வரக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். மணி லாண்டரிங்ல ஈடுபட்டிருக்க கூடாது. ரெண்டாவது வந்து கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. இதுல ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் வந்து இது ஒரு வாய்ப்பா பார்க்கறதுனால இந்த வாய்ப்பை ரெகுலேட் பண்ற இடத்துல இந்தியன் கவர்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். இந்தியன் கவர்மெண்ட்டும் UAE கவர்மெண்ட்டும் இதுக்கான ஒரு பிரிட்ஜ் வந்து அமைக்க வேண்டியது மிக அவசியம். அது மட்டும் இல்லாம துபாயை வந்து ஒரு ஆண்டர்பிரனரா ஆக்கணும். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கோல்டன் வீசா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இப்ப பேசப்பட்டு இருக்கு. இந்த கோல்டன் வீசா ஆகப்பட்டது UAE கவர்மெண்ட், அதாவது துபாயில எப்படி கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க, என்ன ரீசனுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். சட்ட மாணவர்கள் மட்டும் கிடையாது, பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும். கோல்டன் வீசா ஆகப்பட்டது இந்தியர்களுக்கு பெரிய வாய்ப்பை வந்து கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மாணவர்களுக்கும், தமிழ்நாட்டில் தொழில் பண்ணுறவங்களுக்கும், தமிழ்நாட்டிலேருந்து படிச்சிருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கும் இது பெரிய வாய்ப்பாக அமையறதுக்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. காரணம் என்னென்னா, இன்றைக்கி துபாய் ஆகப்பட்டது ஒரு ஹப்பா, பிஸ்னஸ் ஹப்பாவே மாறிக்கிட்டு வருது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா துபாய் போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. ஆனால் ரீசெண்ட் டைமில் கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் கோவிட் 2020க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து துபாய்க்கு போகிறதும், அங்கே தொழில்கள் தொடங்குறதும், அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் பிளேஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதும் ஈஸியானதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது ஈஸியானதுக்கு காரணம் முக்கியமாக கோல்டன் வீசா ரிக்வயர்மெண்ட். இது என்ன கோல்டன் வீசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய UAE கவர்மெண்ட்டுடைய ஃபெடரல் அத்தாரிட்டி ஃபார் ஐடென்டிட்டி, சிட்டிசன்ஷிப், கஸ்டம்ஸ் அண்ட் போர்ட் செக்யூரிட்டி இந்த கோல்டன் வீசாவை கொடுக்குறாங்க. இந்த கோல்டன் வீசா ஆகப்பட்டது நிறைய பேர் நிறைய நாள் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய நடிகர்கள், செலிபிரிட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து தொழில் பண்ணுறவங்க போயிட்டு UAE கவர்மெண்ட் கிட்ட கோல்டன் வீசா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல முறை வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த கோல்டன் வீசா ஆகப்பட்டது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுட்டு இருந்தது. ஏன்னா ஒன்ஸ் கோல்டன் வீசா கிடச்சிருச்சுன்னா அங்கே போய் நீங்கள் தொழில் தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய லேபரர்ஸை கொண்டு போய் அங்கே வேலையை அமர்த்ததுக்கான வாய்ப்புகளும் கோல்டன் வீசா உருவாக்கிக்கிட்டு இருந்தது. இந்த கோல்டன் வீசா பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டீரியா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸப்ஷனல் பர்சனாலிட்டிஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமாக கோல்டன் வீசா ஆகப்பட்டது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், ரெண்டாவது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதாவது AED 2 மில்லியன் ஈக்குவல் டு 4.66 crores வந்து துபாயில் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த கோல்டன் வீசா கொடுத்துட்டு இருந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி. அதே அமௌண்ட்டை ரியல் எஸ்டேட்டில் போட்டாலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. எக்ஸப்ஷனல் இண்டிவிஜுவலுக்கும் டேலண்டட் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எதுக்காக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, துபாயில் வந்து பெஸ்ட் டேலண்ட், உலகெங்கும் இருக்கக்கூடிய பெஸ்ட் டேலண்ட்ஸ் வரணுன்றதுக்காக. ஸோ அதனால் எந்த நாடாக இருந்தாலும் துபாயில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டீரியாவோ, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ, எக்ஸப்ஷனல் டேலண்ட் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இது வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நீங்கள் வந்து அமெரிக்காலேருந்து வந்தாலும் சரி, ஜப்பான்லேருந்து வந்தாலும் சரி, இந்தியாவிலேருந்து வந்தாலும் சரி, ஸ்ரீலங்காலேருந்து வந்தாலும் சரி, பங்களாதேஷ்லேருந்து வந்தாலும் சரி, யார் எங்கேருந்து வந்தாலும் இந்த க்ரைட்டீரியா மீட் பண்ணாதான் கோல்டன் வீசா கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டன் வீசா இருந்தால் ரெசிடென்சி, அங்கே வந்து ரெசிடென்ட்டாகவும் 10 வருடங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான க்ரைட்டீரியாவும் ஓப்பன் பண்ணாங்க. 10 வருடங்கள் அங்கே ரெசிடென்ட்டாக இருக்கும் பொழுது பிஸ்னஸ்ஸு, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதை தாண்டி வந்து உங்களோட டேலண்ட்ஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாகவும் அது அமைஞ்சிட்டு இருந்தது. இந்த கோல்டன் வீசா ரிக்வயர்மெண்ட் ஆகப்பட்டது இப்போது UAE கவர்மெண்ட் வந்து இதை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறது இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. ஏன் பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னா, இந்த கோல்டன் வீசா ரிக்வயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 23 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து UAEல வந்து கோல்டன் வீசா வாங்க முடியும் அப்படிங்கிற புதிய அறிக்கை ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த அறிக்கையாகப்பட்டது இப்போது இணையதளத்தில் வந்து பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அறிக்கையினால் பல வாய்ப்பை வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கோல்டன் வீசா ரிக்வயர்மெண்ட் என்ன, இதில் வரக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த கோல்டன் வீசா மாற்றங்கள் UAEல வந்து ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாமல், ட்ரேட் லைசன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல், நீங்கள் எக்ஸப்ஷனல் டேலண்ட்டாக கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு 23 lakhs வந்து UAEல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா
23.3 lakhs ரஃப்லி வந்து யூஏயில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து இந்த கோல்டன் விசா வந்து கொடுக்கறதா விதிகள் வந்து வெளில வந்திருக்கு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஏஇடி 1 lakh, அதாவது 23.30 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் துபாயில், அதாவது நியூ நாமினேஷன் பேஸ்ட் விசா பாலிசி தான் நியூ கோல்டன் விசா ரூல்ஸு. இந்த நியூ நாமினேஷன் பேஸ்ட் விசா பாலிசியில் 23.3 lakhs இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் துபாயில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 10 வருஷங்கள் வந்து ரெசிடென்சி கொடுக்குறாங்க. மூணாவது வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் 10 வருடங்கள் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, யுஏஇ கவர்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, இதில் கிட்டத்தட்ட 5000 இந்தியன்ஸ் வந்து யுஏஇயுடைய கோல்டன் விசாவை நியூ நாமினேஷன் பேஸ்ட் பாலிசி வழியாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்குவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. இந்த 5000 பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, 5000 யங்ஸ்டர்ஸு, பிஸ்னஸ் பீப்புள், இன்ஃப்ளூயன்சர்ஸு, அதை தாண்டி வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து துபாய் மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால 5000 இந்தியன்ஸ் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க யுஏஇ கவர்மெண்ட். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த நியூ நாமினேஷன் பேஸ் விசா பாலிசி வந்து இந்தியர்களுக்கு மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது நாட்டுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, துபாயில் வந்து இது ஏன் ஓப்பன் பண்ணுறாங்க, 23.3 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் வந்து மார்க்கெட் ஆக்சஸ் பண்ண முடியும், அதாவது 10 years வந்து துபாயில் இருக்கலாம் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறாங்கன்னா, பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நிறைய டேலண்ட் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனாலையும், ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் இருக்கிறதுனாலையும் இந்த நியூ நாமினேஷன் பேஸ்ட் பாலிசியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, 23.3 lakhs வந்து யுஏஇ கவர்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எவ்வளோ பேரை நீங்கள் வேலையில் அமர்த்த முடியும், இங்கிருந்து இந்தியாவில் வேலையில் அமர்த்த முடியும். ஸோ 5000 இந்தியன்ஸ் வந்து நியூ நாமினேஷன் பேஸ்ட் பாலிசி வழியாக விசா வாங்கினா எவ்வளோ பேரை வேலைக்கு அமர்த்த முடியும், எவ்வளோ பேரை அங்கே போய் கூட்டிகிட்டு போயிட்டு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா பல பேர் ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறவங்க, அங்கே வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அங்கே வந்து தொழிற்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை பொருட்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே விற்கணும்னு நினைக்கிறவங்க ஃபெமா சட்டத்துக்கு உட்பட்டு அங்கே போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்து. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து லேபரர்ஸ் கூட்டிகிட்டு போகிற ரெகுலேஷன்ஸாக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோடைய இன்டர்னல் ரெகுலேஷன்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து நியூ நாமினேஷன் பேஸ்ட் விசா பாலிசிக்கு எப்படி அப்ளை பண்ண போகுதுங்கிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸும் இன்னும் யுஏஇ கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது இதில் முக்கியமாக யுஏஇ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்கும் நாங்கள் தரமாட்டோம், முக்கியமாக இதில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோம். என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன்டை மணி லாண்ட்ரிங், அதாவது மணி லாண்ட்ரிங்கில் ஈடுபட்டிருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டையும் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 3 விஷயத்தை வந்து யுஏஇ கவர்மெண்ட் செக் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு குரூப்பும் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க யுஏஇயில். அந்த குரூப் தான் ரயத் குரூப்னு சொல்லியிருக்காங்க. அந்த குரூப் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க கிரிமினல் ரெக்கார்ட்ஸு, ரெண்டாவது ஆன்டை மணி லாண்ட்ரிங் ரெகுலேஷன்ஸு, மூணாவது வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸு. இதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கிளியர் பண்ணி தருவாங்க. பேக்ரவுண்ட் கிளியர் பண்ணி கொடுத்த உடனேயே யுஏஇ கவர்மெண்ட் வந்து நாமினேஷன்ஸை அக்செப்ட் பண்ணுவாங்க. நாமினேஷன் அக்செப்ட் பண்ண உடனே தான் நீங்கள் வந்து 23.3 lakhs பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அந்த நாமினேஷன்ஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஏன் வந்து நாமினேஷன் பேஸ்ட் விசா பாலிசி ஆகப்பட்டது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்தியாவில் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அதே ஸ்டார்ட் அப்ஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணால் துபாயை வந்து பேஸாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யுஏஇயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெரும்பாலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ்பெஷலாக துபாய் மார்க்கெட்டில் ரியல் எஸ்டேட் ஆகப்பட்டது ஸ்கை ராக்கெட் ஆகிட்டு இருக்கிறதும், பல பேர் துபாயில் வந்து ரியல் எஸ்டேட் வாங்குறதும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ப்ராசஸ் வழியாக மார்க்கெட்டை வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் ஹெச்என்ஐஸ்க்கும் ஓப்பன் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா 4.66 crores அப்படிங்கிற அந்த க்ரைட்டீரியா ஆகப்பட்டது பெரிய க்ரைட்டீரியா, எல்லாரையிலையும் பணம் போட முடியல. அதனால் வந்து கோல்டன் விசா வந்து பெரிய சக்ஸஸ் அடையலை. ஆனால் இப்போ 23.3 lakhs அப்படிங்கிற அந்த க்ரைட்டீரியாவோட கோல்டன் விசா ஓப்பன் பண்ணுறதுனால பலாயிரம் பேர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு மார்க்கெட் ஆக்சஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு யுஏஇ நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பேக்ரவுண்ட், கிரிமினல் ரெக்கார்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஆன்டை மணி லாண்ட்ரிங் ரெகுலேஷன்ஸில் வந்து செக் பண்ணிட்டு தான் அவங்கள வந்து அந்த மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ண விடுறதா இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை தாண்டி இந்த கோல்டன் விசா ரெக்குவயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும்
ஹோம் கண்ட்ரியில், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான், ப்ரீ அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் நாமினேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு ஒரு வரைமுறைகள் வந்து யுஏஇ கோல்டன் விசா படி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு இந்திய அரசாங்கம் வந்து ஒரு கைட்லைன் ரிலீஸ் பண்ணணும். காரணம் என்னென்னா, பல பேர் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே தேடுறதுனால ப்ரீ அப்ரூவல் மெக்கானிசம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு இணையதளம் உருவாக்கி அதில் அப்ளிகேஷன் போட்டு அதில் அப்ரூவல் பண்ணாதான் நீங்கள் வந்து கோல்டன் விசா நாமினேஷனுக்கு அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வரைமுறைகள் கொண்டு வரணும். காரணம் என்ன? ஒன்று, இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம். ரெண்டாவது, ஒரு அப்ரூவல் கவர்மெண்ட் கொடுத்தாதான் அங்கே போய் நீங்கள் கோல்டன் விசா வாங்கணுன்றதுக்கான ஒரு சட்ட விதிகளை கொண்டு வரணும். இதுக்கு பார்லிமெண்ட்டில் டெஃபினட்டாக வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரலன்னா அன்ரெகுலேட்டடாகவும் நிறைய பேர் வந்து பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டும் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் இந்தியன் கவர்மெண்ட் இதில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் வந்து இது ஒரு வாய்ப்பாக பார்க்கறதுனால இந்த வாய்ப்பை ரெகுலேட் பண்ணுற இடத்துல இந்தியன் கவர்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். என்ன சட்டத்தை கொண்டு வரணும்? ப்ரீ அப்ரூவல் மெக்கானிசம். இந்த ப்ரீ அப்ரூவல் மெக்கானிசம் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் இணையதளத்தில் வந்து நான் கோல்டன் விசா அப்ளை பண்ணுறேன் யுஏஇயில், அந்த கோல்டன் விசா அப்ளை பண்ணுறதுக்கு இதுதான் சோர்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த சோர்ஸ் ஆகப்பட்டது வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இந்த பணத்தை வந்து நான் துபாயில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது எல்லா ரெகுலேஷன்ஸ்க்கும் நான் உட்பட்டிருக்கேன், இந்திய அரசாங்கத்தோட எல்லா ரெகுலேஷன்ஸ்க்கும் உட்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஸ்க்ரீனிங் ப்ராசஸை கொடுத்ததுக்கப்புறம் தான் யுஏஇ கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட் கண்டிப்பாக என்டர் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா பல பேர் வந்து இதில் போய் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ யுஏஇ கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணாலும் இந்தியன் கவர்மெண்ட்டும் யுஏஇ கவர்மெண்ட்டும் இதுக்கான ஒரு பிரிட்ஜை வந்து அமைக்க வேண்டியது மிக அவசியம். இதில் முன்னாடி கோல்டன் விசா ஆகப்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி ரியல் எஸ்டேட்டில், பிஸ்னஸில், டேலண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நாமினேஷன் பேஸ்டு விசாவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோல்டன் விசா வாங்குறதுனால உங்களுடைய நாட்டில் இருந்து சர்வெண்ட்ஸு, டிரைவர்ஸு, லேபரர்ஸு, பிஸ்னஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து உங்களோட கூட்டிகிட்டு வரதுக்கான பாலிசியும் உண்டு. அப்போது ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறாரு, 23.3 lakhs வந்து கோல்டன் விசா நாமினேஷன் பேஸ்டு பாலிசியில் வந்து அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணோன்னா அவருக்கான பெனிஃபிட் என்ன? ஒன்று, அவருக்கு 10 year ரெசிடென்சி பெனிஃபிட் உண்டு. ரெண்டாவது, அவரோட வந்து ட்ராவல் பண்ணி வரக்கூடிய லேபரர்ஸை வந்து அவர் என்கேஜ் பண்ணிக்கலாம், அங்கே பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ பிரைமரியாக துபாயில் போடக்கூடிய 23.3 lakhs இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த க்ரைட்டீரியா ஆகப்பட்டது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா, பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் யுஏஇ கவர்மெண்ட் இதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு குளோபல் மார்க்கெட் ஆக்சஸ் கிடைக்குது துபாயில், ஏன்னா பிஸ்னஸ்க்கு வைப்ரண்ட்டாக இருக்கிறதுனால. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கோல்டன் விசா நாமினேஷன் பேஸ்டு பாலிசி, கோல்டன் விசா நாமினேஷன் பேஸ்டு பாலிசி இப்போ வந்து கொண்டு வந்திருக்கிறதுல, அதாவது 23.3 lakhs இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற அந்த க்ரைட்டீரியாவை எந்த அக்ரிமெண்ட் படி யுஏஇ கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் செப்பா, CEPA, அதாவது மே 2022 இந்த சட்டம் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் செப்பா சிக்னேட்டரியில் கண்ட்ரிஸ் இருக்காங்க. அதில் இந்தியாவும் பங்களாதேஷும் சைன் அப் பண்ணியிருக்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த செப்பா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து இது வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட். எல்லா சட்டமானவர்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் இது 23.3 lakhs வந்து நாமினேஷன் பேஸ்டு பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும், இதுக்கு சட்டத்தின் அடிப்படையில் எந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்தியாவும் யுஏயும் இதை கொண்டு வராங்கன்றது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் நாலேஜை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த பாலிசியை அன்வீல் பண்ணுறாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் அலோவ் பண்ணணும், யுஏஇ கவர்மெண்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இதை அலோவ் பண்ணுறதுனால இதில் சட்ட விதிகள் உண்டு. இந்த சட்ட விதிகளை கண்டிப்பாக நுணுக்கமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இதில் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் அக்ரிமெண்ட், ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், டு லிபரலைஸ் அண்ட் ப்ரொமோட் ட்ரேட் பிட்வீன் 2 or more countries going beyond traditional free trade agreements by including deeper cooperation in areas like services, investment and intellectual property. Services, investment and intellectual property. இதில் முக்கியமாக காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கோப் இருக்குது. FTAs, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து பொருட்கள் அனுப்பும் பொழுது அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் ரேட்ஸை குறைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் GST குறைக்கலாம், கஸ்டம்ஸ் குறைக்கலாம், உங்களுடைய ஏற்றுமதி அதாவது எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் வந்து இல்லாமல் பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது பல காரணங்களுக்காக அக்ரிமெண்ட் பேஸ்ட் ப்ரோக்ராமில் குறைப்பாங்க. அந்த மாதிரி தான் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்.
இதில் டாரிஃப் ரிடக்ஷன் மட்டும் இல்லாமல் செப்பா படி அதாவது ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எல்லா காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டெப்ஸும் எடுக்கணும். இந்தியாவும் யுஏயும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஈஸியாக அலோவ் பண்ணணும். எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ரெண்டு நாட்டிலையும் வந்து ப்ராக்ரஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த செப்பா கண்ட்ரிஸ் ஆகப்பட்டது காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஆகப்பட்டது இந்தியா யுஏயோட போட்டிருக்காங்க, ரெண்டாவது சவுத் கொரியாவோட போட்டிருக்காங்க, மூணாவது கனடாவோட போட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக ஒரு நாடோட போடும் பொழுதும் அதில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸையும் அக்ரி பண்ணிப்பாங்க. அதனால் அந்த நாட்டோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியாக இருக்கலாம், அந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆஸ்பெக்டாக இருக்கலாம், அந்த நாட்டில் இருக்கவங்க வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆஸ்பெக்டாக இருக்கலாம், இது எல்லாமே ஒரு லிபரலைஸ்டு ரெஜிமில் கொண்டு வரணுங்கிறது தான் இந்த செப்பா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டுடைய குறிக்கோள். அப்படிப்பட்ட இந்த அக்ரிமெண்ட்டை இந்தியன் கவர்மெண்ட் இப்போ இந்தியா யுஏஇ இது என்டர் ஆகி பொதுமக்களுக்கு வந்து பயன்படுற மாதிரியான ஒரு ஸ்டெப்பு தான் கோல்டன் விசா ரிக்வயர்மெண்ட் பேஸ்ட் ஆன் நாமினேஷன். முன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கிரைட்டீரியா கிடையாது. இந்த நாமினேஷன் பேஸ்ட் கோல்டன் விசானால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் ஆகும்? காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து துபாயில் போயிட்டு அவங்களோட சர்வீசஸை கொடுத்துட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை இந்தியாவில் கொண்டு வரும் பொழுது அதை பேஸ் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் டேக்ஸ் பண்ணுறதுனால நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து இந்திய இளைஞர்களுக்கும் இல்லை குளோபல் மார்க்கெட்ஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் கொண்டு வர முடியும்னு யுஏஇ கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுக்கறது இல்லை. அவங்களோட நோக்கம் நிறைய பேர் வந்து அந்த நாட்டில் வந்து அமர்த்தணும், அதனால் அவங்க பிஸ்னஸ் ஏறணும், அதனால் அவங்களுடைய ரியல் எஸ்டேட் ஏறுறதுனால பல பேர் வந்து அங்கே வசிக்க ஆரம்பிப்பாங்க, அதனால் வந்து அந்த நாட்டுக்கு பயன்படும். ஏன்னா இப்போ வந்து ஆயில் எக்கானமி ஆகப்பட்டது குறைஞ்சிட்டே வரதுனாலையும் இவி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ஏறிட்டு இருக்கிறதுனாலையும் அவங்களுடைய ட்ரேட் ஆகப்பட்டது வந்து கம்மியாயிட்டு இருக்கிறதுனால இமீடியட்டாக அடுத்த எக்கனாமிக் லிபரலைசேஷன் பாலிசியில் அங்கே ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து நாமினேஷன் பேஸ்டு விசா பாலிசி கொண்டு வந்து நிறைய பேர் அமர்த்துறதுனால ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரியல் எஸ்டேட் ஏறும் அப்படிங்கிறத கணிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் துபாயை வந்து ஒரு ஆண்டர்ப்ரோட்டாக ஆக்கணும், அதாவது ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹப்பாக மாற்றணும் அப்படின்னு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் வந்து ஆண்டர்ப்ரோட், அதே மாதிரி ஸ்ரீலங்காவும் ஆண்டர்ப்ரோட்டாக மாறிட்டு இருக்கு, துபாயும் வந்து ஆண்டர்ப்ரோட்டாக மாறணும் அப்படிங்கிறது அவங்களோட விஷன். நாட் ஓன்லி இந்த ஏர் பட் ஆல்சோ வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆல்சோ. அதனால துபாயோட நோக்கம், யுஏஇயோட நோக்கம் என்னன்னா ஆயில் எக்கானமி வந்து அடி வாங்கிறத உணர்ந்து இப்போ வந்து குளோபல் ஹியூமன் ரிசோர்ஸை வந்து கொண்டு வந்து அங்கேருந்து குளோபலாக வந்து பிஸ்னஸை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் துபாய் கவர்மெண்ட்டுடைய எண்ணம். அப்படி இருக்கும் பொழுது இதற்கான வரைமுறைகளை இந்தியன் கவர்மெண்ட் உடனடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பல பேர் இப்போ வந்து இந்த கோல்டன் விசா நாமினேஷன் பேஸ்ட் விசாவை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு எண்ணங்கள் இப்போ இருக்கும் பொழுது அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக், அவங்களுடைய ஸ்க்ரீனிங் ஆகப்பட்டது இந்தியன் கவர்மெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்தாதான் அந்த அப்ரூவல் பேஸ் பண்ணி யுஏஇ கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா பல தடைகளும் பிரச்சனைகளும் இந்த கோல்டன் விசானால வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இருந்தாலும் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து கிளியராக குறிப்பிட்டு இந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் பண்ணி தான் அவங்கள அலோவ் பண்ணணும். இதுக்கான சட்டத்தை யூனியன் கவர்மெண்ட் வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலாக பார்லிமெண்ட்டில் கொண்டு வரணும். இந்த கோல்டன் விசா நாமினேஷன் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஆகப்பட்டது பல வாய்ப்பை தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வந்தாலும் இங்கேருந்து பல ஆண்டர்பிரனர்ஸ் போய் ட்ராவல் பண்ணி அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, அங்கே போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது பண்ணாலும் இதற்கான சட்ட விதிகளை, இதற்கான ஒரு ஸ்க்ரீனிங் ப்ராசஸை யூனியன் கவர்மெண்ட் தான் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரணும்னு சொன்னாக்க மாண்புமிகு முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் டெஃபினட்டாக யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். என்னென்னா யுஏஇ கோல்டன் விசா ஆகப்பட்டது அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் இதுக்கான ஸ்க்ரீனிங் ப்ராசஸை யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதணும். டெஃபினட்டாக காரணம் என்னென்னா வருமுன் காப்போம். எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய நாட்டு மக்கள் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கான ஒரு கைடன்ஸ் பியூரோவும், அதுக்கான ஒரு கைட்லைன்ஸும், அதுக்கான ஒரு நாமினேஷன் ஃபார்ம்ஸும் ஸ்க்ரீனிங் ப்ராசஸும் இங்கே கொண்டு வர வேண்டியது அவசியம் நம்மளுடைய ஹோம் கண்ட்ரியில். அப்போ தான் இந்தியா யுஏஇ அக்ரிமெண்ட் செப்பா படி காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் படி யூஸ்ஃபுல்லாக அமையும். அப்படி இல்லைன்னா பல பிரச்சனைகளில் நம்மளுடைய இந்தியர்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லீகலாகவும் காம்ப்ரிஹென்சிவாகவும் ஒருத்தரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் தமிழ்நாடுலேருந்து முதலமைச்சர் அவர்கள் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி, இல்லை யூனியன் கவர்மெண்ட் வந்து எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸோடையும் டிஸ்கஷன் பண்ணி இந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸை வந்து ஸ்ட்ரென்த் பண்ண வேண்டியது மிக அவசியம்.
ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸஸ் துபாயில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணணும், அவங்க டேலண்ட்டை காட்டணும், இல்லாட்டி அங்கே போயிட்டு பல எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணணும்னு சொல்லும் பொழுது இதை பல பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பிரச்சனைகளும் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நன்றி.